ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். நம்ம ஜேகே உலக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்ன என்ன இதுக்கு இப்போது வந்தேன் அப்படின்னா, ஒரு பேப்பர் பார்த்தேன். அதில் ஒரு முக்கியமான நியூஸ் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தோணுச்சு. அதுக்காக வந்தேன். நிறைய போயிட்டுருக்கு விஷயங்கள். நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது. ஒரு சிலதை பேசலாம், ஒரு சிலதை பேச முடியாது. இல்லை முக்கியமான விஷயம் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்குவோம் இல்லையா? அதான் நல்லது. எப்போவுமே பாருங்கள், ஒரு விஷயம் அது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அனாவசியமான விஷயங்களுக்குள்ளே நுழையாமல் இருந்ததுனாலே நாட்டில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். அது ஒரு சிலர் புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சிலர் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு தேவையில்லாத விஷயம் வேண்டாம். அதனால நிறைய இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நம்மளால் எதையோ பேசணுமேன்னு எல்லாத்தையும் பேச முடியாது இல்லையா? அது என்னென்னா, ஸ்கூட்டரில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். லவ்வர்ஸ் போல். பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போல் இருக்குது இந்த பொண்ணு. நான் நிறைய வெளியில் நான் டூ வீலரில் போகும்போதும் சரி, காரில் போகும்போதும் சரி, நிறைய பேரை ஃபாஸ்ட்டாக போய் அவங்ககிட்ட சொல்லிட்டுலாம் நான் போயிருக்கேன். என்னென்னா, துப்பட்டாவை தொங்க விட்ருவாங்க ஃபுல்லாக. எனக்கும் அந்த மிஸ்டேக் நடந்திருக்கு. என்னையும் சில பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது தவறுதல் எல்லாருக்கும் சகஜம். அதனால தான் நான் என்னையும் சொல்லிக்கிறேன். நிறைய நடந்திருக்கு. என்னையும் கூப்பிட்டா ஹார்ன் அடிச்சுட்டே வருவாங்க. நம்ம சில விஷயங்கள் ராங்காக நடக்குது இல்லையா? அதனால் திரும்பி பார்க்காம வருவோம். நான்லாம் ஒரு சில இதை அப்படி தான் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா அவங்க முன்னே பாஸ் பண்ணி, இப்போ நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணி துப்பட்டா அப்படிம்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்குவோம். அதுபோல் நிறைய பண்ணுறாங்க பெண்கள். அது சின்ன வயசு பெண்களும் சரி, குழந்தைங்கள கொண்டு போகிறவங்களும் சரி, அதில் கவனம் இருக்குது. அந்த குழந்த மேலேயே கவனம் இருக்கும். இதை தூக்கி சுற்றி வீட்டிலேருந்து கிளம்பும்போதே அந்த துப்பட்டாவை கரெக்டாக 2 சுற்றி நல்லா ஒரு முடிச்ச முன்னாடி தொங்க போட்டுட்டோம்னா அது வராது. ஆனால் எல்லாருக்கும் கிளம்பும்போது அவங்கவுங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருக்குமோ, நம்ம ஈஸியாக உட்காந்துக்கிட்டு இப்போ இதில் சொல்லிட முடியாது இல்லையா? அது மாதிரி சொல்கிறேன். அந்த அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண அந்த ஜோடிங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு போல இருக்குது. அந்த பொண்ணு துப்பட்டா மாட்டி கீழே விழுந்து செத்து போயிடுச்சாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஒரு பிள்ளைங்களோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடுச்சில்ல. அதுக்காக தான் முக்கியமாக நான் இவ்வளோ பேசிகிட்ருக்கேன் காலையில். அதனால் பைக்கில் போகிறவங்க ரொம்ப கவனமாக அந்த துப்பட்டாவை நல்லா 2 சுற்றி முன்னாடி முடிச்சு போட்டுருங்க. அப்போ விழாது கீழே. என்ன தான் நம்ம டென்ஷனும் ஏதாவும் போனாலும் நமக்கு நம்ம உயிர் முக்கியம் இல்லையா? இல்லையா? வாழ்க்கை முக்கியம் இல்லையா? நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாம் முக்கியம் இல்லையா? அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்ல தான் இவ்வளோ காலையில் நான் வந்தேன். அது ஒன்று தான் எனக்கு உங்களிடம் பேச வேண்டிய விஷயமா எனக்கு தோணுச்சு. இன்னும் இருக்குது, அடுத்தது நிறைய இருக்குது. நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட திருப்பி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முக்கியமான விஷயமா எனக்கு தென்பட்டுச்சு. அதனால் டூ வீலரில் போகிறவங்க மேக்ஸிமம் ரொம்ப கவனமாக போங்க. முடி நிறைய நீட்டாக இருக்கிறவங்க கூட இல்லை, நான் பார்த்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படி போனால முன்னாடி வேகமாக நம்ம வண்டியை ஓட்ட சொல்லி போய் அவங்கள மறித்து சொல்லிட்டு போவேன். என்ன, எல்லாரும் கரெக்டாக மிஷின் கிடையாது. எல்லாம் மனிதர்கள் தான். தவறுதல் சகஜம் இல்லையா? அதில் அந்த மாதிரி முடி நீட்டாக இருக்கிறவங்க கூட இந்த முடி வீல் வரைக்கும் தொங்கும். அதை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். அதெல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லது தானே. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.